இருக்கக்கூடிய உறவுகளான தாய், தந்தையை, வாழ்க்கை துணை, நம்முடைய குழந்தைகள், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், அடுத்து நம்ம. சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன மாதிரி கையாளணும்? இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணோம் இல்லையா? இந்த மெடிடேஷன் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேணா கண்டிப்பா ஆடியோவோ இல்ல இங்கேயோ கூட பதிவு பண்ணுங்க. எண்ணங்கள கவனிக்கிறப்ப அது பாட்டுக்கு கன்னாபின்னான்னு என்னென்னமோ ஓடிட்டு இருக்கும். மூச்சு காற்ற கவனம் செலுத்துங்கங்கிறப்ப உங்களுக்கு எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிரும். நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஆழமா பார்த்திருந்தீங்கன்னா, எண்ணங்கள கவனிக்க சொன்னப்ப நெறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருந்திருக்கும். என்ன பண்றது? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அந்த வேலை, இந்த வேலை அப்படியே வரிசையா போயிட்டே இருந்தது. மூச்சு காற்றுல கவனம் செலுத்துங்கன்னு சொன்னப்ப அந்த எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிரும். இத உணர்ந்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த மெடிடேஷன பத்திய ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். எத்தன பேர் அத உணர்ந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரியப்படுத்துங்க. ஏன்னா, எண்ணங்கள் அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலோ, அல்லது எண்ணங்கள தடுக்கணும், இந்த எண்ணத்த தடுக்கணும், அத தடுக்கணும்னு நீங்க நெனச்சீங்கனாலும் முடியவே முடியாது. அது பாட்டுக்க 60,000 எண்ணங்களும் அப்பவே வந்துரும். எல்லாம் ஓடிட்டே இருக்கும். ஆனா, உங்கள் மூச்சு காற்று மேல கவனம் செலுத்துங்க அப்படின்னு அந்த மூச்சு காற்று எப்படி போகுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, எண்ணம்லாம் ஸ்டாப் ஆயிடும். மூச்சு காத்த நெனச்சுக்கிட்டு இருக்கப்போ உங்களால எண்ண முடிஞ்சுதான்னு நெனச்சு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மூச்சு காற்றுல கவனம் வச்சுக்கிட்டே உங்களால நெனைக்க முடியுதான்னு பாருங்க. முடியாது. எண்ணங்கள போயிட்டு இருக்கப்ப, அப்ப போய் மூச்சு காற்ற கவனிக்கலாமான்னா, அதுவும் முடியாது அப்போ. இந்த 2மே வேறு வேறாக போயிருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கணும். அப்படி உணர்ந்தீங்களா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு தியானம் தான் இன்னைக்கு பார்த்தோம். இது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மள பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறோம். என்ன காலைல எழுந்திரிக்கிறோம், ஏதாவது வேலை நைட் படுக்கும்போதே ஒரு 4, 5 வேலை, ஒரு 7, 8 வேலைய பிளான் பண்ணியிருப்போம். 7, 8 வேலைன்னு அத நெருக்கமா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வேலை தான். அது 7, 8 வேலையா தெரிஞ்சிருக்கும். காலைல எழுந்திரிச்சோனே பரபரப்பா, அப்புறம் காலையில ஏதாவது ஒண்ணு நம்மள வழிநடத்திட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாரி ஓடிட்டே இருப்போம். அத பண்ணுவோம், இத பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். நைட் படுக்கும்போது, "அப்பா இந்த வேலையெல்லாம் விட்டுருந்தேன்ப்பா." அந்த ஒரு ஏமாற்றத்தோட படுத்திருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு திட்டமிடல் இல்ல. நம்மகிட்ட ஒரு இலக்கு இல்ல. நம்மகிட்ட ஒரு விஷன், நம்முடைய வாழ்க்கை பற்றிய ஒரு பார்வை இல்ல. நம்மளுடைய லட்சியம் எதுக்காக எல்லாமே மறந்துட்டோம். நம்ம எல்லாமே ஒப்பந்தம் போட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையுமே மறந்துட்டோம். சரிங்க, நம்ம எல்லாமே ஒப்பந்தம் போட்டு வந்தோம். அத மறந்தோம். ஆனா இந்த சின்ன பிள்ளையா ஆனப்ப நமக்கு ஒரு கனவு, நமக்கு ஒரு இலக்குகள்லாம் வந்துச்சுல்ல. அதையாவது அடைஞ்சோமான்னா, அதையும் மறந்துட்டோம். அப்போ உங்களுடைய கனவுகள் முழுமை பெறாமல் இருந்தாலோ, உங்களுடைய ஆசைகள் முழுமை பெறாமல் இருந்தாலோ, சரிங்களா? நீங்க சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் என்னென்னலாம் நினைச்சுட்டு இருந்தீங்களோ, உண்மையிலேயே உங்களுடைய கனவ எங்க ஆரம்பிச்சீங்க? முதல்ல உங்களுக்கு எது ஒரு விருப்பமா இருந்துச்சு? அந்த விருப்பத்த கிட்ட நீங்க போகணும். அதுக்காக தான் இந்த இத நான் சொல்ல சொன்னது. யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. இன்னைக்கு முழுசும் நீங்க அத பத்தி யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய முதல் விருப்பம் எதுவாக இருந்தது? இன்னைக்கு நெறைய பேர் சொல்றோம் கனவு காணுங்க, கனவு காணுங்கன்னு. உங்களுடைய முதல் கனவு அப்படின்னப்ப நீங்க எது ஆசைப்பட்டீங்க? அது கிடைச்சுதா? அது மாரி எத்தன ஆசைகள் உங்களுக்குள்ள வந்துச்சு? அந்த ஆசைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அப்படி கிடைக்காம இருந்தா, அது முழுமை பெறாம இருக்கு. அது முழுமை பெறாம இருக்கிறதே உங்கள்ட்ட ஒரு ஏமாற்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஏமாற்ற உணர்வுக்குள்ள நீங்க மாட்டியிருப்பீங்க அதனால. அத சரி பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் மூலமாக அதுக்குள்ள போயி, அத அடைஞ்ச மாதிரியும், அது உங்க கைக்கு கிடைச்ச மாதிரியும், நாம அத உணர்வுபூர்வமா உணர்றப்ப, அத முழுமை பெற வைக்கிறீங்க. அந்த முழுமை பெற வைக்கிறப்ப இந்த மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குங்க. அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும். அது நம்பும். நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிக்கும். ஆனா முதல்ல எதெல்லாம் முழுமை பெறாம இருக்குது? உங்களுடைய கனவுகள், உங்களுடைய உறவுகள்ல, எந்த உறவு மேல நீங்க ரொம்ப ஆசையா, அன்பா நேசிச்சீங்க? அந்த உறவுகிட்டேருந்து எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போணுச்சு? செல்வ வளத்து மேல. நீங்க பணம்ங்கிற விஷயத்துல அது எப்படி நீங்க நினைச்சீங்க? உங்களுடைய நம்பிக்கை, இது மாரி ஒவ்வொன்னையும் நீங்க உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல அதெல்லாம் ஆரம்பிச்சது? நமக்கு அதெல்லாம் முழுமை பெற்றிருக்கா? ஏதாவது முழுமை பெறாம இருக்குதா? எங்கேயாவது நாம ஏமாந்திருக்கிறோமா? எங்கேயாவது அந்த விஷயம் நமக்கு இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையிலேயே அது இருந்துட்டே இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வாழ்க்கை சூழலுக்குள்ள மாட்டிட்டோம். அதனால அத அப்படியே வச்சுட்டு வந்திருக்கோம். அத அப்படியே வச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அத முழுமை பெற வைக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்ற ஒரு தகவல்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம்.
இப்ப நமக்குன்னு ஒரு குடும்பம். நம்ம இந்த இந்த தாய் தந்தையர தேர்ந்தெடுத்தோம். அந்த தாய் தந்தையர நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா, நம்மளுடைய செயல்கள நாம என்ன பண்ணணும்னு நெனச்சு வந்திருக்கிறோம். அவங்க மூலியமா அவங்க தான் இந்த உடல் குடுக்குறாங்க. இந்த வாகனம். நீங்க உண்மையிலேயே யாரோ ஒருத்தவங்க ஒரு கார் அன்பளிப்பா பரிசா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மையிலேயே நம்ம ரொம்ப ஒரு இதா நம்மளோட குடும்பங்கிறது இதுதான். அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு துணைய தேர்ந்தெடுக்கிறோம். அது நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம தான் விருப்பப்படுறோம். எந்த விருப்பத்துல, எப்படி, எதன் அடிப்படையில அத தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா. நீங்க கர்மாங்கிறது செயல். நீங்க எத விரும்புனீங்க? பணத்து மேலயா? நல்ல அன்பா? இல்ல என்ன என்ன விரும்புனீங்க? இல்ல எது வந்துரக்கூடாதுன்னு விரும்புனீங்க? இதுல தான் அது அமையப் போகுது. அப்படி அமைஞ்சோனே அது ஒரு குடும்பமா மாறியாச்சு. ரைட்டுங்களா? அப்போ நீங்க 2 பேரும் என்ன தன்மையோட இருக்கிறீங்களோ, நீங்க 2 பேரும் என்ன மாதிரியான நிலையில இருக்கிறீங்களோ, இந்த தன்மையும், இந்த நிலையும் ஏதோ ஒரு ஆன்மாவுக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்த ஆன்மா வளர்றதுக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஆன்மாக்கள் உங்களை தாய் தந்தையரா தேர்ந்தெடுத்திருக்கும். அதுவும் இப்ப எதுக்காக வந்திருக்கு? இந்த மாதிரியான குணாதிசயம் பொருந்திய தாய் தந்தையர் வேணும் அப்படின்னு நெனச்சு தான் அது வந்திருக்கும். அது எப்படிப்பட்ட தாய் தந்தையர்ன்னு நம்மள பொறுத்து தான் அது அமையும். இப்ப நாம ஒரு குடும்பமா இருக்கிறோம். இதே மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாக்களும் குடும்பமாக இங்க வாழ்றாங்க. இந்த ஆன்மாக்களுக்குள்ள ஒரு எப்பயுமே ஒரு தொடர் சொந்தம் இருந்துட்டே இருக்கு. அப்ப இந்த உணர்வுகள், இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள நீங்க மதிக்கிறீங்களா? முதல்ல அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாம முக்கியத்துவம் குடுக்குறோமா? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய உணர்வுகளுக்கு நாம இன்னைக்கு நம்முடைய அவங்க எப்படி நீங்க உங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அதே மாரி அவங்களுக்குள்ளயும் உணர்வுகள் இருக்கலாம். அது என்ன மாதிரியான உணர்வுகளா இருக்கலாம்? நல்லதாவும் இருக்கலாம், நல்லது இல்லாமலும் இருக்கலாம். அவங்க நேர்மறைய பின்பற்றவங்களா இருந்தா நல்ல உணர்வுகளா இருக்கும். நேர்மறைய பின்பற்றாதவங்களா இருந்தா அது எதிர்மறையா தான் இருக்கும். ஆனால் அவங்க விரும்பக்கூடியது என்னன்னா, அதுக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியத்துவம் குடுக்குறாங்களா? ஆனா எல்லாரும் விரும்புறது அன்புங்கிற ஒரு விஷயத்த விரும்புறாங்க. எல்லாருக்குள்ளயும் இந்த அன்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும். இந்த அன்பு கிடைக்காதனால தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேர்மறை இல்லாத ஒரு விஷயத்த கையில எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய கனவுகள் அதே போல அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காதுன்னா, முழுமை பெற்றிருக்காது. அவங்களுடைய நம்பிக்கைய எங்கேயோ ஒரு இடத்துல இழந்திருப்பாங்க. அவங்க ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல தவறான ஒரு இதுலக்குள்ள போயிருக்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்படியே அந்த உணர்வுகளே இருந்துட்டு இருப்பாங்க. உங்ககிட்டேருந்து அவங்களுக்கு அன்பும், உண்மையான அன்பும், அவங்களுடைய கனவுகள கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு என்ன தேவைன்னு உணர்ந்து, அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க பெறக்கூடிய நபரா மாறுங்க. நீங்க பொறுமையா அவங்க கிட்ட நடந்துக்கோங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள்ட்டயும் நீங்க நினைக்கலாம், நாங்க ஏங்க பொறுமையா நடந்து போகணும்? அவங்கலாம் இப்படி நடக்குறாங்க, அப்படி நடக்குறாங்க. யார் ஒருத்தங்க ஆன்மீக பாதை முடிவெடுத்து நேர்மறையான வழியில பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, அவங்க தான் எல்லாருக்கும் பொறுத்து போகக்கூடிய நபரா இருப்பாங்க. அவங்க தான் எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருப்பாங்க. ஏன்னா, நீங்க எல்லாம் தெரிந்தவர்கள். அவங்க எதுவுமே தெரியாதவங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்ட்ட பொறுமையா போகணுமா? தெரியாதவங்க உங்ககிட்ட பொறுமையா போகணுமா? அவங்க தெரியாத இடத்துல இருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும் அப்டின்னா, பொறுமையா போகணும். வேற வழியே இல்ல. ஏன் அப்டின்னா, நான் தேர்ந்தெடுக்கிற வழியில சரியா போகணும்னா, எனக்கு இது வேணும். இந்த பண்பு என்கிட்ட இருந்து தான் ஆகணும். இது இருக்கா இல்லையான்னு சோதனை பண்றதுக்கான கருவிகளா கூட அந்த உங்க குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஏன்னா, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்கள்ட்ட அந்த பண்பு இருக்குதா? இல்ல சும்மா தான் நீங்க நடிக்கிறீங்களா? அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வைக்கப்படும். அதுல எல்லாம் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் இந்த உங்களுடைய குடும்பம் வந்து முக்கியமான கருவியா இருக்க போகுது. அந்த குடும்ப